அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி உத்திரத்தன்று என்ன செய்ய வேண்டும், பலரும் அறியாத அற்புதமான விஷயங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பேச போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாகத்தான் பலருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாளில் எந்த தெய்வங்களை வழிபடலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பங்குனி உத்திரம் பற்றிய சிறப்பான தகவல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கம். அதில் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவங்கள் இருக்கின்றன. இந்த திருநாளில் தான் அதிகமான தெய்வங்கள் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்திரம். இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் என்றும் கூறுவார்கள். சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாராயணருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள்தான் இந்த பங்குனி உத்திரம். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில்தான். ஆண்டுதோறும் மதுரையில் இந்த திருமண விழா பங்குனி உத்திரத்தன்று கோலாகலமாக நடத்தப்படுகின்றன. சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இந்த பங்குனி உத்திர நாள்தான். முருகன் தெய்வ யானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார். அத்துடன் வள்ளியின் அவதாரமும் இந்த தினம்தான். பார்வதி ராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இந்த பங்குனி உத்திரம். ஸ்ரீரங்க மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இதுதான். மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றார்கள். மகாவிஷ்ணுவின் அவதார நாளும் பங்குனி உத்திர நாள்தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள். அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவியார் தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக வரதராஜர் காட்சி தருகின்றனர். முக்கியமாக காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள். தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் மிக சிறப்பாக இந்த தேவர்கள் திருமணம் நடைபெற்றது. தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருகன், ஸ்ரீகீர்த்தி இந்த திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் நடைபெற்றது. இது குறிப்பிடத்தக்கது. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திர பகவான் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திரம்தான். பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியம் நடைபெறும். அப்போது அந்த தலங்களில் உள்ள கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு போன்றவற்றில் புனிதமாக நீராடினால் உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகில் உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண வைபோகம் விரைவில் நடக்கும். அதுபோல திருமலப்பாடியில் நந்தி கல்யாணம் கொண்டால் முக்தி கல்யாணம் நடைபெறும். பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சுரூபமாக காட்சி தருகின்றனர். அதனால் அன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான். அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோ தானம் தருவது மிக புண்ணியம். 48 ஆண்டுகள் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்தவர்கள் மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும். இந்த திருநாளில் லோபமுத்திரை, அகத்திய முனிவரையும் திருமாலின் புதல்விகளான அமிர்தவள்ளியும் சுந்தரவள்ளியும் தேவயானை வள்ளியாக பிறவி எடுத்து முருகனை மணந்து கொண்டனர். பூர்ண புஷ்கலா ஐயப்பனை ரதி மன்மதனையாக கல்யாணம் செய்து கொண்டதும் இந்த நாள் என கந்த புராணம் கூறுகிறது. திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க பிரம்மன் வேள்வி நடத்த சொர்க்க நாரதரான சிவன் மீனாட்சி அம்மை பங்குனி உத்திரத்தில் மணக்கிறார். திருமணத்தில் கன்னிகாதானம் அளிக்கும் சடங்கு தான் முக்கியமானது. இக்கோல சுதை சிற்பம் தான் எல்லா திருமண மண்டபங்களிலும் மணமேடையில் பின்புற சுவரில் இடம்பெற்றுள்ளது. அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சி இது. சிவபார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசித்தாலும், ஆலயங்களில் திருமண வைபவம் நடைபெற்றாலும் போதும் அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெறும் என மகிழ்ச்சியோடு வாழலாம். கன்னி பெண்கள், கன்னிகள் அவர்கள் விரதம் இருந்து இப்படி தரிசித்தால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் கூடுவதுடன் நல்ல கணவன் கிடைத்து இனிமையான வாழ்வும் அமையும்.
பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும். இந்த விரதத்தை கடைபிடித்து தான் தேவர்களின் தலைவனான இந்திரன் தனது மனைவியான இந்திராணியை படைத்தல் கடவுள் பிரம்மன் மற்றும் தனது மனைவியான சரஸ்வதி தேவியும் பெற்றார். பங்குனி உத்திர நாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம், மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் ஆண்டார் தங்க குதிரையில் பவனி, ஸ்ரீவில்லிபுதூர் திருமோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க உள்ளன. கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.